அதிகாலை 4 மணி. ஷார்ஜா அல் காசிமியா பகுதியின் அந்த குறுகலான அறையின் நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பழைய மேஜையின் மீதிருந்த அலைபேசி அலறியது. அது ஒரு சாதாரண அலாரம் அல்ல. கட்டிலின் மூலையில் மின்னேற்றி வடத்தின், அதாவது சார்ஜர் கேபிளின் எல்லைக்குள் ஒரு கருவில் இருக்கும் குழந்தையைப் போல சுருந்து படுத்திருந்த ஜுனைத் அதிர்ந்து எழுந்தான். வரவிருக்கும் 16 மணி நேர முடிவில்லாத ஓட்டப்பந்தயத்தின் தொடக்க விசிலது. அவன் கண்ணை குறத் திறக்காமல் கையை நீட்டி அலைபேசியின் சத்தத்தை நிறுத்தினான். கண்ணை திறக்க அவனுக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் கண் திறந்தால் இருளுக்கு அப்பால் அவனை முறைத்துப் பார்க்கும் பொறுப்புகளை காண வேண்டும். அறையிலிருந்து சாளர ஏசியின் மெல்லிய உருமலுடன் அடுத்தடுத்த கட்டில்களில் ரஷீத் மற்றும் ஜைனுவின் குரட்டை ஒலியும் சேர அது ஒரு விசித்திரமான தாளமாக ஒலித்தது. நேற்று இரவு தாமதமாக அறைக்கு எடுத்து வந்த கோழி பிரியாணியின் மசாலா வாசனையும் ஏதோ மலிவான வாசனை திரவியத்தின் கடுமையான மணமும் வியர்வையுடன் கலந்து அந்த சிறிய அறையின் காற்றில் கனமேற்றியிருந்தது. ஜுனைத் எழுந்து அமர்ந்து அலைபேசியை எடுத்தான். திரையின் வெளிச்சம் இருட்டில் அவன் கண்ணில் ஒரு ஊசியைப் போல் குத்தியது. உம்மா உம்மா 3 தவறிய அழைப்புகள். நேரம் இரவு 2:30. ஊரில், அதாவது ராமநாதபுரத்தில் இன்னும் விடிந்திருக்காது. அவன் நெஞ்சில் ஒரு பயம் கலந்த பாரம் ஏறி இறங்கியது. இந்த அகால வேளையில் உம்மா அழைக்கிறாரென்றால் அது நிச்சயம் சுகம் விசாரிக்க இருக்காது. காலையில கூப்பிடலாம், அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் அந்த குரல் நடுங்கியது. அலைபேசியில் பேசினால் கேட்க நேரிடும் பதில்களை அவன் யோசித்தான். வங்கியாளர்களின் பறிமுதல் அறிவிப்பு, வீட்டின் வாயிலின் ஒட்டப்பட்ட அவமானம், தங்கையின் திருமணத்திற்காக நகை எடுக்க வைத்திருந்த பணத்தில் குறைவு, அப்பாவின் மருந்துகளின் நீண்ட பட்டியல். ஒவ்வொரு தேவையும் அவன் தூக்கத்தை கெடுத்தது. ராமநாதபுரத்திலிருந்த வீட்டின் பசுமையிலிருந்து, உம்மாவின் கைமணமுள்ள சமையலறையிலிருந்து இந்த மணல் பூமிக்கு விமானம் ஏறியதே இந்த தோளில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கத்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த அலார சத்தம் அந்த பாரங்கள் கூடிக்கொண்டே போகிறது என்பதை மட்டும்தான் அவனுக்கு நினைவூட்டியது. அரை மணி நேரத்திற்குள் அவன் தயாரானான். குளியல் அறைக்குள் நுழைந்து குளிர்ந்த நீரை தலைவழியாக ஊற்றும்போது அது ஒருவிதம் மரத்துப்போன உணர்வை கொடுத்தது. உணவு விநியோகம் நிறுவனத்தின் சின்னம் பதித்த நிறம் மங்கிய சிவப்பு மேல்சட்டையை ஈரமாக இருந்த உடலுக்குள் நுழைக்கும்போது வெளியே இருட்டு இன்னும் விலகி இருக்கவில்லை. பையை அணிந்து தலைக்கவசத்தை கையில் எடுத்துக்கொண்டு அறையை திறந்தபோது ரஷீத் தூக்கத்தில் ஏதோ புலம்பினான். இலக்கு இருசக்கர வாகனத்தின் பைக் அருகே நடந்து செல்லும்போது அலைபேசியிலிருந்த செயலியில் அவனது நிலை தொடர்பில் இல்லை என்பதிலிருந்து தொடர்பில் என மாறியது. ஒரு பொத்தானை அழுத்தம் லாவகத்தில் ராமநாதபுரத்துக்காரன் ஜுனைத் மறைந்து போனான். சவாரி செய்பவர் 749 பிறந்தான். அல் காசிமியா தெருக்கள் அப்போதுதான் விழித்துக் கொண்டிருந்தன. சிறிய மளிகை கடையில் பால் வாங்க வந்த தொழிலாளர்கள், பள்ளியிலிருந்து சுபஹ் தொழுகை முடிந்து திரும்புபவர்கள், நகரத்தை சுத்தம் செய்யும் நகராட்சி வண்டிகளின் ஆரஞ்சு நிற வெளிச்சம். ஜுனைத்தின் இருசக்கர வாகனம் பல கட்டிடங்களுக்குள் பாய்ந்தது. காலை உணவு பதிவுகள், ஆர்டர்கள், கரக்தேமீர், வேலையின் அழுத்தம், இலக்குகள், சரியான நேரத்தில் விநியோகம் செய்யவில்லை என்றால் குறையும் மதிப்பீடு. 9 மணி தாண்டியதும் சுட்டெரிக்கத் தொடங்கும் பாலைவனத்து சூரியன். சிந்தனைகளுக்கு ஓய்வே இல்லை. தினமும் காலை சரியாக 7 மணி அளவில் ஒரு குறிப்பிட்ட பதிவிற்காக அவன் ஒரு வழியாக செல்வது வழக்கம். அல் கௌலா தெருவில் உள்ள அந்த பெரிய வெள்ளை நிற மாளிகையின் முன்னால் சுவற்றுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. ஒருவேளை பெரிய அரபு குடும்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த வாயிலின் முன்பாக கடந்து செல்லும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை அவன் கேட்கத் தொடங்கி பல நாட்களாகிவிட்டது. பேரீச்சை மர ஓலையால் செய்யப்பட்ட விளக்குமாரின் மெல்லிய தாழகதியான ஓசை, முற்றம் பெருக்கும் சத்தம். யாரென்று அவனுக்கு தெரியாது. ஒரு முகத்தை கூட அவன் இன்று வரை கண்டதில்லை. அந்த சத்தம் மட்டும் அவன் காதில் தினமும் ஒலிக்கும். இந்த பரபரப்பான இயந்திரத்தனமான விநியோக வாழ்க்கைக்கு இடையில் ஊரில் வீட்டின் முற்றத்தை உம்மா கூட்டுவார்களே, அந்த பழைய காலத்தை அந்த சத்தம் அவனுக்கு நினைவூட்டியது. அதிகாலையில் முற்றத்தில் கிடக்கும் மாமரத்து இலைகளை கூட்டும்போது உம்மா ஏற்படுத்தும் சத்தம், அது ஒரு பழக்கமாகிவிட்டது. இந்த நகரத்தின் இரைச்சல்களுக்கு மத்தியில் அது ஒரு ஆறுதலாக இருந்தது. அந்த சத்தத்தின் உரிமையாளரைக் காண அவன் மனதில் ஒரு ஆசை முளைத்தது. ஆனால் அந்த பெரிய கருப்பு வாயிலிற்குள் அவனுக்கு அனுமதியில்லை. மாதங்கள் கடந்தன. அந்த சத்தம் ஜுனைத்தின் தினசரி வாழ்வின் ஒரு பகுதியானது. சில நாட்களில் அந்த வழிக்கு பதிவுகள் இல்லை என்றாலும் அந்த விளக்குமாறு சத்தத்தை கேட்பதற்காகவே அவன் இருசக்கர வாகனத்தை அந்த பக்கம் திருப்புவான். அது ஒரு வகையான ஆறுதலை தேடும் முயற்சி. இந்த நகரத்தில் வேறு யாரோ தன்னைப் போலவே இந்த அதிகாலையில் விழித்திருந்து ஒரு வீட்டிற்காக உழைக்கிறார்கள் என்ற எண்ணம். அந்தச் சத்தத்தின் உரிமையாளர்
ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் என்று அவன் உறுதிப்படுத்தினான். ஒருவேளை வயதான ஒரு உம்மாவாக இருக்கலாம். தன்னைப் போலவே பிள்ளைகளுக்காக கஷ்டப்படும் ஒரு வெளிநாட்டு பெண்ணாக இருக்கலாம். ஒரு நாள் மதியம் கடுமையான வெயிலில் இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்று சோர்வாக ஒரு மர நிழலில் வண்டியை நிறுத்தியபோது செயலியில் ஒரு பதிவு வந்தது. எடுக்குமிடம் கேரளா கிச்சன், சேர்க்குமிடம் அல் காசிமியா மாளிகை எண் 24. அவன் இதயம் ஒரு கணம் நின்றது. மாளிகை எண் 24? அதந்த வெள்ளி மாளிகை. அவன் பலமுறை அந்த வாயிலின் மேலே இருந்த எண்ணை பார்த்திருக்கிறான். அவன் வேகமாக வண்டியை ஓட்டினான். உணவகத்திலிருந்து பொட்டலத்தை வாங்கும்போது அவன் கைகள் லேசாக நடுங்கின. எதற்கென்று தெரியாத ஒரு பரபரப்பு. முதல் முறையாக அந்த வாயிலிற்குள் செல்லப் போகிறான். அந்தச் சத்தத்தின் உரிமையாளரைக் காணப் போகிறான். ஒருவேளை தன்னைப் போன்ற வயதில் ஒரு தமிழ் பெண்ணாக இருக்கலாம். அவரிடம் ஊரில் எங்கே என்று கேட்கலாம். ஒரு வார்த்தை பேசலாம். அவன் வண்டியை வாயிலின் முன் நிறுத்தினான். பெரிய வாயிலின் ஒரு பக்கம் மட்டும் லேசாக திறந்திருந்தது. அவன் அழைப்பு மணியை அடித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு கருப்பு அபாயா அணிந்த ஒரு பெண் கதவை திறந்தார். ஏகதேசம் 60 வயது மதிக்கலாம். சோர்ந்த கண்கள், உதடுகளை இறுக்கமாக மூடிய கடுமையான முகம். ஃபாத்திமத்தா? அவர் அரபியில் ஏதோ கேட்டார். அதன் கனம் ஜுனைத்தை தடுமாறச் செய்தது. ஒரு தமிழ் பெண்ணையோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு புன்னகையையோ எதிர்பார்த்த அவன் மனம் ஏமாற்றமடைந்தது. உணவு பொட்டலம் மேடம், பதிவு. அவன் உடைந்த அரபியில் சொன்னான். அவர் பணத்தை கொடுத்துவிட்டு உணவு பொட்டலத்தை வாங்கினார். முகத்தை கூட பார்க்காமல் கதவை சாத்தினார். அந்த கதவு மூடிய சத்தம் அவன் நெஞ்சில் அறைந்தது. ஜுனைத் வண்டியில் திரும்ப ஏறும்போது மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். ஒரு சிரிப்பு கூட இல்லை. அரபிகளைப் போலவே. இவங்களுக்காகவா நான் தினமும் காது கொடுத்து காத்திருந்தேன்? அந்த விளக்குமாற்றின் சத்தத்திற்கும் இந்த முகத்திற்கும் அவன் பொருத்திப் பார்க்க முயற்சி செய்தான். முடியவில்லை. அந்த விளக்குமாற்று சத்தத்தில் இருந்த தாளம் இந்த முகத்தில் இல்லை. முதல் சந்திப்பின் ஏமாற்றத்தில் அடுத்த சில வாரங்கள் அவன் அந்த சத்தத்தை கவனிக்காமல் இருக்க முயற்சி செய்தான். அது வெறுமனே ஒரு வீட்டு வேலைக்காரியின் சத்தம். அவர்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் வாழ்கிறார்கள். தான் இந்த வெயிலில் கருகுகிறோம். அதற்கும் தனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அவன் தன்னை நம்ப வைக்க முயன்றான். சில நாட்கள் அந்த வழியைத் தவிர்த்தான். ஆனால் மனம் மீண்டும் அந்த பக்கமே இழுத்தது. அந்த சத்தம் கேட்காத நாட்களில் ஏதோ ஒன்று இழந்தது போல இருந்தது. ஒரு நாள் அவன் வேண்டும் என்றே வழிதவறி அந்த பக்கம் போனான். அப்போதும் அந்த சத்தம் அங்கே இருந்தது. அவனுக்காக காத்திராமல் அது தன் வேலையை செய்து கொண்டிருந்தது. அவன் மீண்டும் அந்த வழியாக செல்லத் தொடங்கினான். ஆனால் இப்போது ஒலி எழுப்புவதில்லை. அந்த சத்தம் கேட்கும்போது மட்டும் வண்டியின் வேகத்தை குறைப்பான். அது யார் என்று தெரிந்துவிட்டதால் ஆர்வம் குறைந்திருந்தது. பதிலாக ஒரு பரிதாபம் போன்ற ஏதோ ஒன்று மனதில் நிறைந்தது. பாவம், சிரிக்கக்கூட ஆளில்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு மாதம் கடந்தது. மற்றொரு பதிவு. மீண்டும் அதே மாளிகைக்கே. இந்த முறை அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அழைப்பு மணியை அடிக்க வேண்டும், பதிவை கொடுக்க வேண்டும், பணத்தை வாங்க வேண்டும், திரும்பி வர வேண்டும். அவ்வளவுதான். ஃபாத்திமத்தா கதவை திறந்தார். வழக்கம் போல கடுமையான முகம். பணத்தை வாங்கி பதிவை வாங்கி திரும்பி நடக்கத் தொடங்கினார். திடீரென்று ஏதோ நினைத்தவர் போல நின்றார். பிறகு ஜுனைத்தை உற்று பார்த்தார். அவன் முகத்திலிருந்த வியர்வையையும் சோர்வையும் கவனித்தது போல. அவன் தலைக்கவசத்தை கழற்றி கையில் பிடித்திருந்தான். முடி வியர்வையில் ஒட்டியிருந்தது. தம்பி. அந்த குரல் தமிழிலிருந்தது. மெல்லிய ஆனால் தெளிவான குரல். ஜுனைத் ஆச்சரியத்துடன் திரும்பி நின்றான். நீ தமிழனா? அவர் கேட்டார். அவர் முகத்திலிருந்த கடுமை லேசாக தளர்ந்திருந்தது. ஆமாம். அவன் சிரிக்க முயற்சித்தான். நீங்களும் தமிழா? அவர் தலையாட்டினார். நீ இப்போ இங்க விநியோகத்துக்கு வர்றதில்லையா? இந்த வழிய பார்க்கவே முடியறதில்ல. அவர் குரலில் ஒரு மெல்லிய வருத்தம் தெரிந்தது. கடந்த முறை தான் கடுமையாக நடந்து கொண்டதை நினைத்துதான் அவருக்கு இப்போது இந்த தயக்கம் என்று ஜுனைத்துக்கு தோன்றியது. அப்படியானால் அவர் தன்னை கவனிப்பிருக்கிறார். ஜுனைத்துக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றான். பதிவு வராதனால என்று சட்டென்று சொன்னான். இல்ல, நான் இந்த வழியா வருவேன். தினமும் காலையில வருவேன். உங்களை தொந்தரவு செய்ய வேணாம்னு நினைச்சு அந்த விளக்குமாறு சத்தம் கேட்கறதுக்காக.
வார்த்தைகளை முடிக்கும் முன்பே அவன் தொண்டை வறண்டது. உம்மா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. கடும் வெயிலில் வண்டியோட்டுவதை விட சோர்வாக இருந்தது. அவன் அதை கேட்டது தாகத்தால் மட்டுமல்ல, அதொரு வேண்டுகோள். உம்மா என்ற அந்த ஒற்றை அழைப்பு கேட்டதும் ஃபாத்திமத்தாவின் முகம் மாறியது. அந்த கடுமை முழுமையாக கரைந்து போனது. அவர் கண்கள் சட்டென்று கலங்கின, உதடுகள் நடுங்கின. அவர் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றார். ஒரு புட்டி குளிந்து தண்ணீருடன் திரும்பி வந்தார். அதை நீட்டும்போது அவர் கைகள் நடுங்கின. ஜுனைத் அந்த தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்து தீர்த்தான். அப்போதும் அவர் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். உம்மா, ஏன் அழறீங்க? அவன் கேட்டான். அவர் சட்டென்று மகத்தை திருப்பிக் கொண்டார். கருப்பு அபாயாவின் கைமுனையால் கண்ணை துடைத்தார். ச்சே, ஒண்ணுமில்ல. கண்ணு ஒரேயே எரிச்சல். இந்த வெயில்ல தூசி போயிருச்சு போல. அவர் திரும்பி நடந்தார். வாயிலே மெதுவாகச் சாத்தினார். வண்டியை இயக்கும்போது ஜுனைத்தின் மனதில் அந்த ஒற்றை கேள்வி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. எதற்காக அவர் அழுதார்? உம்மா என்று கூப்பிட்டதினாலோ, அல்லது தன்னுடைய பிள்ளைகள் கூட அப்படி அழைக்க இல்லாததினாலோ? அவனது சொந்த உம்மாவின் தவறிய அழைப்புகள் அவன் மனதை சுட்டது. அந்த முதல் சந்திப்புக்குப் பிறகு ஜுனைத் வேண்டுமென்றே அந்த வழியாக வண்டியோட்டத் தொடங்கினான். பதிவு இல்லை என்றாலும் வாயிலின் முன்னால் வரும்போது ஒலி எழுப்புவான். பீப் பீப். அது ஒரு சங்கீத மொழி போலானது. சில சமயங்களில் ஃபாத்திமத்தா முற்றத்தில் இருப்பார். வாயிலின் நெடுக்கு வழியாக அவனை பார்த்து புன்னகைப்பார். அந்த சிரிப்புக்காகவே அவனது பின்னீடுள்ள பயணங்கள் இருந்தன. ஒரு வெள்ளிக்கிழமை ஜுனைத்தின் அலைபேசிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது, ஃபாத்திமத்தாவின் எண்ணிலிருந்து. கடந்த முறை வந்தபோது அவன் எண்ணை வாங்கியிருந்தான். ஏதாச்சும் தேவனா கூப்பிடுங்க உம்மா என்று சொல்லியிருந்தான். தம்பி ஜுனைத், ஒரு பெரிய பதிவிருக்கு. விநியோகம் ஜுனைத் மட்டும்னு நான் செயலில குறிப்பு போட்டிருக்கேன். நீதான் வரணும். ஜுனைத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அந்த பதிவை ஏற்றுக்கொண்டான். பெரிய தொகையில் பிரியாணி, மந்தி மற்றும் பல உணவுகள். மாளிகைக்குச் சென்றும்போது ஃபாத்திமத்தா வாயிலருகிலேயே காத்து நின்றிருந்தார். முகத்தில் லேசான பதற்றம். என்னம்மா இவ்ளோ பெரிய பதிவு? வீட்ல விருந்தாளிங்களா? அவர் சிரித்தார். இதெல்லாம் என் பொண்ணு பதிவு செஞ்சது, ஷேக்கா. அவளுக்கு இன்னைக்கு நண்பர்கள் வராங்க. பணம் கொடுக்கும்போது அவர் ஜுனைத்தின் கையை பிடித்தார். அவர் கை ஜில்லென்று இருந்தது. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? ஊருக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும். என் பேத்தியோட கட்டணம் கட்டணும். என் சம்பளம் வர இன்னும் 2 வாரம் ஆகும். அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் தந்துடுறேன். அவர் குரல் தழுதழுத்தது. யார்ட்டையும் கேட்க முடியல. உன்கிட்ட கேட்கலான்னு தோணுச்சு. ஜுனைத் ஒரு கணம் தடுமாறினான். அவனிடம் நிறுவனத்தில் கட்ட வேண்டிய பணம் மட்டுமே இருந்தது. அது அவனது சொந்த பணம் அல்ல. உம்மா, கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 500 திர்ஹம் இருந்தா போதும். 500 திர்ஹம். அது அவனது 1 வார வருமானம். அன்று மாலை அறைக்கு திரும்பி ரஷீத் மற்றும் சைனுவிடம் விஷயத்தை சொன்னான். ஒரு உம்மா, பாவம், அடுத்த மாசம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரஷீது சிரித்தான். ஜுனி, உன்னோட இந்த உணர்ச்சி வசத்தாலதான் ஊர்ல கடங்காரனான. இங்கேயும் அதை ஆரம்பிச்சிட்டியா? தெரியாத யாருக்கோ காசு கொடுத்து ஏமாறப் போறியா? இது வளைகுடா. இங்க உம்மாவும் இல்ல, வாப்பாவும் இல்ல. காசு மட்டும்தான். இல்லடா, அந்த உம்மாவோட முகத்தை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. அழுதுகிட்டே கேட்டாங்க. சைனு எழுந்தான். பரவாயில்ல ரஷீத் பை, ஒரு 500 திர்ஹம் தானே. நம்ம 3 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம். ஒரு உம்மா கேட்டுட்டாங்கல்ல. நம்ம உம்மாக்களும் ஊர்ல இப்படி யாராச்சும் முன்னாடி கை நீட்ட வேண்டிய நிலைமை வந்தா? அவன் முடிக்கவில்லை. ரஷீத் எதுவும் பேசாமல் தன் பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து நீட்டினான். ஆனா பாத்து, ஜாக்கிரதையாரு என்று எச்சரித்தான். மறுநாள் காலை ஜுனைத் அந்த பணத்தை ஃபாத்திமத்தாவிடம் கொடுத்தான். அவர் அதை வாங்கி என்ன கூட செய்யாமல் தன் புடவை தழுப்பில் கட்டிக்கொண்டார். அவர் கண்கள் மீண்டும் கலங்கின. நீ என் புள்ளடா, அவர் அவன் தலையில் கை வைத்து சொன்னார். அல்லாஹ் உன்னை காப்பாத்துவான். அந்த தொடுதலில் தன்னுடைய உம்மாவின் பாசத்தை உணர்ந்தது போல ஜுனைத்திற்கு தோன்றியது. ஊரிலிருந்து பணம் கேட்டு அழைக்கும்போது மட்டும் கேட்கும் பாசமில்லை அது. எதையும் திரும்ப எதிர்பார்க்காத உண்மையான ஒரு ஆசிர்வாதம். அந்த ஒரு நிமிடத்திற்காக 500 திர்ஹம் போனால் கூட பரவாயில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அந்த சம்பவத்திற்குப் பிறகு அவர்கள் மேலும் நெருக்கமானார்கள். ஜுனைத் மதிய உணவை சாப்பிடுவது பல சமயங்களில் அந்த மாளிகையின் வாயில் அருகே அமர்ந்துதான். ஃபாத்திமத்தா அவனுக்காக குளிர்ந்த தண்ணீரையோ மோரையோ அல்லது வீட்டில் செய்த சிறிதளவு இனிப்பையோ கருதி வைப்பார். மெல்ல மெல்ல ஜுனைத் அந்த மாளிகையின் விஷயங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கினான். ஃபாத்திமத்தாவிற்கு இப்போது முன்பை போல பெரிய வேலைகள் இல்லை. சமையலறை வேலைகளை பார்க்க ஒரு பிலிப்பினோ வேலைக்காரியை வைத்திருக்கிறார்கள். ஃபாத்திமத்தாவின் முக்கிய வேலை ஷேக்காவின் விஷயங்கள் கவனிப்பதுதான். ஷேக்கா அந்த மாளிகையின் அரபு இளம்பெண். ஷேக்காவிற்கு 5 வயதாக இருக்கும்போது அவர் தாய் இறந்துவிட்டார். அதற்கு பிறகு ஃபாத்திமாதான் எல்லாமே. ஷேக்கா வளர்ந்தது இந்த தமிழ் பெண்ணின் கையால்தான். ஒரு நாள் பதிவோடு சென்றபோது ஜுனைத் அதை நேரில் கண்டான். ஃபாத்திமத்தாவிற்கு லேசான காய்ச்சல்.
அவர் முற்றத்திலிருந்த நாற்காலியில் போர்வையால் போர்த்திக் கொண்டு அமர்ந்திருந்தார். ஷேகா அவருக்கு மருந்தை ஒரு கிளாஸில் கலக்கி கரண்டியில் அள்ளி கொடுத்தார். யா அல்லா, ஃபாத்திமா, இதை எடுத்துக்கொள், நீ சரியாகி விடுவாய், அவர் அன்பாக சொன்னார். பிறகு அவர் நெற்றியில் முத்தமிட்டார். ஜுனைத், இன்று வேலையில்லை. அதை கண்டபோது ஜுனைத்திற்கு புரிந்தது, இது எஜமானி வேலைக்காரி உறவு அல்ல, இது உம்மா மகள் உறவு. தன்னுடைய பிள்ளைகள் கூட கொடுக்காத அன்பு. ஷார்ஜாவில் எப்போதாவது பெய்யும் ஒரு மழை நாள் அது. குளிர்ந்த காற்றில் நனையாமல் இருக்க ஜுனைத் வண்டியை ஒரு தேநீர் கடையின் ஓரமாக நிறுத்தினான். அப்போதுதான் அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தில் ஃபாத்திமாவை பார்த்தான். அவர் மழையை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அவன் அவர் அருகே சென்றான். உம்மா, என்ன இங்கே இந்த மழையில? தம்பி, நான் அல்சஃபான் தேநீர் கடை வரைக்கும் போனேன், ஒரு டீ குடிக்கலாம்னு. அங்க ஒரு தமிழ் பையன் இருக்கான், எப்போதாவது போய் உட்கார்ந்து பேசிட்டு வருவேன். அப்போ மழை வந்துருச்சு. நான் கொண்டு போய் விடுறேன், மழைக்கோட் இருக்கு, உம்மா இதை பிடிச்சுக்கோங்க. வேணாம் தம்பி, நீ நனைஞ்சிருவ, நான் பஸ்ல போய்க்கிறேன். பரவாயில்லம்மா. அவன் அவரை கட்டாயப்படுத்தி வண்டியில் ஏற்றினான். மாளிகைக்கு செல்லும் வழியில் மழையின் குளிரில் அவர்கள் பேசிக்கொண்டே சென்றார்கள். மழைய பார்க்கும்போது எனக்கு ஊரிலுள்ள வீடும் ஞாபகம் வரும். வீட்டுக்காரர் செத்ததுக்கப்புறம் புள்ளைங்களுக்காகவே வாழ்ந்தேன். 2 புள்ளைங்களையும் கட்டி கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன். எல்லாமே இந்த பாலைவனத்து வியர்வை தான். அவர் ஒரு நிமிடம் நிறுத்தினார். வண்டி ஓட்டும் ஜுனைத்தின் தோளில் அவர் கை இறுகியது. போன வருஷம் நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஊருக்கு போனேன். இனிமே புள்ளைங்க கூட இருக்கலான்னு நினைச்சு. ஒரு பெருமூச்சுக்கு பிறகு அவர் தொடர்ந்தார். நிச்சயமா வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் புள்ளைங்களுக்கு நான் ஒரு பாரமாயிட்டேன். மருமக்களுக்கு என்ன பிடிக்கல. ஒரு கிளாஸ் தண்ணி தரக்கூட ஆள் இல்ல. என் கையில இருந்த காசு தீர்ந்ததும் நான் அவங்களுக்கு யாருமே இல்லாம போயிட்டேன். என்னை எப்படியாவது வீக்க விட்டு வெளியே தின்னுன்னு தான் பார்த்தாங்க. ஒரு ரூம்ல தள்ளிடுவாங்க, திரும்பி பார்க்கவும் மாட்டாங்க. ஜுனைத் அமைதியாக வண்டி ஓட்டினான். அவனது சொந்த உம்மாவின் முகம் மனதில் தெரிந்தது. நாளைக்கு நானும் இப்படி ஆயிடுவேனோ என்ற பயம் அவனை பிடித்தது. அப்பதான் ஷேக்கா புள்ளையோட அலைபேசி அழைப்பு வந்துச்சு. அவளுக்கு என் கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. நான் ஒன்னும் சொல்லல, ஆனா என் குரல்ல இருந்த அழுகைய அவ அடையாளம் கண்டு கொண்டா. அவ புது விசா எடுத்து அனுப்பி என்னை திரும்ப இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டா. மாளிகையின் வாயிலின் முன் வண்டியை நிறுத்தினார். அவர் இறங்கினார். சொந்த வயிற்றில் பிறந்த புள்ளைங்களுக்கு கொடுத்ததுல ஒரு அம்சம் கூட நான் இந்த புள்ளைக்கு கொடுக்கல. ஆனா அவளுக்கு நான் உம்மா. அவளுக்கு என் மேலதான் உசுரு. அவளுக்கு தெரியும் எனக்கு டீ பிடிக்கும்னு. அதனால தினமும் சாயங்காலம் அவ சொந்த கையால டீ போட்டு கொடுப்பா. அந்த வார்த்தைகள் ஜுனைத்தின் நெஞ்சில் ஒரு தணலாக விழுந்தது. அவன் ஒன்றும் பேசாமல் வண்டியை திருப்பினான். 1 மாதம் கூடி கழிந்தது. ஜுனைத்தும் ஃபாத்திமத்தாவும் இடையேயான உறவு மேலும் வலுப்பட்டது. அவன் இப்போது அந்த வீட்டின் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டான். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அந்த மாளிகையின் முன்னால் தமிழ்நாடு பதிவின் கொண்ட ஒரு வாடகைக்கார் நிற்பதை ஜுனைத் கண்டான். அதிலிருந்து இருவர் இறங்குவதை பார்த்தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அவர்களின் நடவடிக்கையில் ஏதோ சரியில்லை. அவன் மெதுவாக வண்டியை நிறுத்தி வாயிலின் அருகே சென்றான். உள்ளிருந்து உரத்த சத்தம் கேட்டது. உம்மா, நீங்க எங்க கூட வரணும். ஊர்ல வந்துட்டு எதுக்கு இந்த அரபி வீட்ல வேலை செய்றீங்க? எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அது ஃபாத்திமத்தாவின் மகன். கூடவே மருமகளும். ஃபாத்திமத்தாவின் மெல்லிய குரல். உம்மா, நீங்க வரணும். ஊரில் உள்ள வீட்டை அடமானம் வச்சு எனக்கு ஒரு தொழில் தொடங்கணும். நீங்க வந்து கையெழுத்து போடணும். இல்லனா இனிமே உங்கள நாங்க பாத்துக்க மாட்டோம். இந்த அரபி பொண்ணு பாத்துக்கட்டும். அப்போதுதான் அந்த மகன் வாயிலின் வெளியே நிற்கும் ஜுனைத்தை பார்த்தான். நியர்டா, இவளோட காசை அடிச்சு மாட்ட வந்தவனா? போடா இங்கிருந்து. ஜுனைத்தின் ரத்தம் கொதித்தது. ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். நான் போறேன், ஆனா உம்மான காயப்படுத்தாதீங்க. இது ஷார்ஜா, ஊர் இல்ல. அன்று இரவு ஜுனைத்திற்கு தூக்கம் வரவில்லை. அறையின் இரைச்சலுக்கு மத்தியிலும் அவன் மனம் அந்த மாளிகையிலேயே இருந்தது. அவன் ஃபாத்திமத்தாவிற்கு அலைபேசியில் அழைத்தான். அவர் அழுது கொண்டிருந்தார். உம்மா, என்னைய நாளைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க தம்பி. ஷேக்கா புள்ளைகிட்ட நான் என்ன சொல்லுவேன்? என்னை அவங்க கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவாங்க. எனக்கு பயமா இருக்கு. உம்மா, பயப்படாதீங்க. ஷேக்கா எங்க? ஷேக்கா புள்ள துபாயில ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா. நாளைக்கு தான் வருவா. உம்மா, அலைபேசியே வைக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஜுனைத் செயலியில் இருந்த பழைய பதிவுகளிலிருந்து ஷேக்காவின் எண்ணை தேடி எடுத்தான். அவனுக்கு தெரிந்த ஆங்கிலத்திலும் அரபியிலும் ஷேக்காவிற்கு ஒரு செய்தி அனுப்பினான். ஃபாத்திமா இஸ் இன் ட்ரபிள். சன் இஸ் ஃபோர்சிங் டு கோ பேக் டு இந்தியா. க்ரையிங், ஸ்கேட், ப்ளீஸ் ஹெல்ப். ஃபாத்திமா சிக்கலில் இருக்கிறார். மகன் இந்தியாவிற்கு திரும்பச் செல்ல கட்டாயப்படுத்துகிறார்.
அழுகிறார், பயப்படுகிறார். தயவு செய்து உதவுங்கள். செய்தி அனுப்பிய அடுத்த நிமிடம் ஷேகாவின் அழைப்பு வந்தது. ஜுனைத், வாட் ஹேப்பன்? ஃபாத்திமா ஓகே? அவன் நடந்தது எல்லாம் சொன்னான். டோன்ட் வரி, ஐ எம் கம்மிங். டோன்ட் லெட் தம் டு கோ எனிவேர். மறுநாள் காலை ஜுனைத் பதிவு கூட எடுக்காமல் அந்த மாளிகையின் முன் வந்து நின்றான். ஃபாத்திமத்தாவின் மகனும் மருமகளும் பைகளுடன் வெளியே வந்தார்கள். அவர்கள் ஃபாத்திமத்தாவின் கையை பிடித்து இழுக்கிறார்கள். இறங்கி வாங்க உம்மா, ஊருக்கு போகலாம். அப்போது ஒரு பெரிய லேண்ட் க்ரூசர் கார் வேகமாக வந்து மாளிகையின் முன் நின்றது. ஷேகா அதிலிருந்து இறங்கினார். கல்யாணத்திற்கு சென்ற அதே உடையில். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவர் நேராக ஃபாத்திமத்தாவின் பிள்ளைகளிடம் சென்றார். ஹூ ஆர் யூ? யார் நீங்கள்? ஆங்கிலத்தில் அலறினார். யூ ஆர் ஹியர் ஃபார் மணி, நாட் ஃபார் ஹர். ஃபாத்திமா இஸ் மை மதர். ஷீ இஸ் நாட் கோயிங் எனிவேர். நீங்கள் இங்கே பணத்திற்காக இருக்கிறீர்கள், அவளுக்காக அல்ல. ஃபாத்திமா என் தாய், அவர் எங்கும் செல்லப்போவதில்லை. மகனும் மருமகளும் அந்த அரபு இளம்பெண்ணின் பாவனையைக் கண்டு பயந்தார்கள். அவள் எங்கள் தாய். இல்லை, ஷேகா கை சுட்டி காட்டினார். மீண்டும் அவளை தொந்தரவு செய்தால் நான் காவல்துறையை அழைப்பேன். வெளியே போ, என் வீட்டிலிருந்து வெளியே போ. மகனும் மருமகளும் பயந்து நடுங்கினர். அதே சமயம் ஜுனைத் ஓடிச் சென்று ஃபாத்திமத்தாவை பிடித்து கொண்டான். உம்மா, பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்களை இனி யாரும் ஒன்னு செய்ய முடியாது. ஃபாத்திமத்தா ஜுனைத்தையும் ஷேகாவையும் மாறி மாறி பார்த்தார். அவர் வாழ்வில் முதல் முறையாக தன்னுடைய மக்களுக்கு முன்னில் தைரியமாக நின்றார். நான் எங்கேயும் வரல, எனக்கு உங்களை பார்க்கவும் வேணாம், போங்க. மகனும் மருமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இங்கே நின்றால் சரியாக வராது என்று புரிந்து அவர்கள் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓட்டிச் சென்றார்கள். அவர்கள் போனதை உறுதி செய்ததும் ஃபாத்திமத்தா முற்றத்திலிருந்த படியில் அமர்ந்து கதறி அழுதார். அது சோகம் அல்ல, பல ஆண்டுகளாக தேங்கிக் கிடந்த பாரத்தை இறக்கி வைத்ததன் ஆறுதல். ஷேகாவும் ஜுனையும் அவருக்கு அருகில் அமர்ந்தனர். யாரும் எதுவும் பேசவில்லை. ஷேகா அவர் தோளில் கை வைத்தார். பல ஆண்டுகளாக உள்ளில் அடக்கிய துக்கங்கள் எல்லாம் அந்த கண்ணீர் வழியாக வழிந்து போகும் வரை அவர்கள் காத்திருந்தனர். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மாலை நேரம் ஜுனைத் பதிவுகள் முடிந்து சோர்வாக மாளிகையின் முன்னில் வந்து நின்றான். அவன் இப்போது பதிவு இல்லாமலேயே அங்கே வருவது வழக்கமாகிவிட்டது. ஃபாத்திமத்தா வாயிலை திறந்து வெளியே வந்தார். அவர் முகத்தில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு தெளிவான சிரிப்பிருந்தது, அமைதியின் சிரிப்பு. அவர் ஜுனைதின் கையில் ஒரு சிறிய உணவு பெட்டியை வைத்தார். உனக்காக சோறும் மீன் குழம்பும் நான் தான் செஞ்சேன். அவன் அதை வாங்கினான். அதன் சூடு அவன் கைகள் வழியாக இதயத்திற்கு பரவியது. ஜுனைத், தம்பி, அவர் அழைத்தார். இனி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பெக்காத 2 பிள்ளைங்க இருக்கு. ஒன்னு நீ, இன்னொன்னு இங்க இருக்கிற என் பொண்ணு ஷேகா. ஜுனைதின் கண்கள் கலங்கின. அவன் சிரித்தான். உம்மா, உங்க கையில செஞ்ச மீன் குழம்பு சாப்பிடதான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். அவன் வேடிக்கையாக சொன்னான். வண்டியை இயக்கும்போது அலைபேசியில் புதிய பதிவின் பீப் ஒலித்தது. அடுத்த விநியோகத்திற்காக அவன் வண்டியை முன்னோட்டெடுத்தான். ஷார்ஜாவின் நெரிசல்களுக்குள் ஊடுருவும்போது அவன் மனதில் வேலையின் அழுத்தமில்லை, மாறாக ஒரு பெரிய குடும்பம் சொந்தமாக்கிக் கொண்ட சந்தோஷம் இருந்தது. அந்த வெள்ளை மாளிகையிலிருந்து முற்றம் பெருக்கும் அந்த பழைய விளக்குமாற்றின் ஒலியை அவன் எப்போதும் கேட்கிறான். ஆனால் இப்போது அந்த ஓசைக்கு தனிமையின் ஓசை அல்ல, அமைதியின் மற்றும் அன்பின் ஒரு புதிய இசை இருந்தது.